ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். நாம் இப்போது எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லைனே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. உங்ககிட்ட பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கா? கண்டிப்பாக டைலராக இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே பெண்டிங் ப்ளவுஸ் இருக்க தான் செய்யும். அந்த பெண்டிங் ப்ளவுஸை நம்ம எப்படி பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியும் அப்படின்றதுமே பார்க்கலாம். நானுமே பெண்டிங் ப்ளவுஸ் வச்சுருந்தேன், இருக்கும் தான். ஒரு சில கட்டத்தில் இருக்க தான் செய்யும். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கும்போதே ஒரு 5-6 ப்ளவுஸ் ஒன்றா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எனக்கு 2 ப்ளவுஸ் மட்டும் நாளைக்கு கொடுத்தா கூட ஓகே, மீதி நீங்கள் பொறுமையாக கொடுங்க அப்படின்னு கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனே எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க. எல்லா ஒரு வெரைட்டி கஸ்டமர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பார்த்து அதை நம்ம அப்படி இருந்தும் நம்ம அந்த பெண்டிங் ப்ளவுஸை முடிக்கிறோமா, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி அந்த 2 ப்ளவுஸை தான் முடித்து வச்சுட்டு மீதி எடுத்து வைக்கிறோமா, அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? நமக்கு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் துணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் துணியை ஃபினிஷ் பண்ணணும். அவங்க 2 சொன்னாலும் ஓகே தான். அவங்க எனக்கு ஒரு 4-5 சாரீ கொடுத்து அதில் ப்ளவுஸ் தைங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம அவங்க 2 மட்டும் இப்போதைக்கு இப்போ கொடுத்துருங்க, மீதி அப்புறமேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்றதுக்கோசம் நீங்கள் அதை மீதி பெண்டிங் பண்ணி எடுத்து வைக்கணுன்றது அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், அக்கா நீங்கள் எல்லாத்தையுமே நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், வேணுனாலும் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாள் கழிச்சு கூட வாங்கிக்கோங்க, ஆனால் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்றத நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க 2 நாள் கழித்து வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிப்பாங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இப்போவே சரி தச்சிட்டிங்களா, சரி கொடுங்க, நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்றவங்களும் இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் செகண்டாக சொன்னது தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்னா, என்கிட்ட எப்பயுமே கஸ்டமர் கொடுக்கும்போது இப்போலாம் யாருமே ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்கறதே கிடையாது. கொடுக்கும்போதே ஒரு 4 ப்ளவுஸ், அதாவது குறைஞ்சபட்சம் சொல்கிற ஒரு 4 ப்ளவுஸ் இருக்கும், அதிகபட்சம் 8-7 அதுபோல் வரும் ஒரு கஸ்டமர். அப்படி கொடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமர் துணியை எடுக்கிறோன்னா நான் எல்லா துணியுமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் இன்னொரு கஸ்டமர் எடுப்பேன். அவங்க கேட்டது இன்னமும் 1-2 அப்படி இருக்கலாம். அதுக்கோசம் நம்ம மீதி எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளால் கண்டிப்பாக இன்றைக்கான வருமானம் இன்றைக்கி இவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா. நான் எப்பயுமே அப்படி தான் பார்த்துப்பேன். இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இன்றைக்கான வருமானம் என்ன, இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் முடிக்கிறோம் அப்படின்றத பார்ப்பேன். ப்ளஸ் ஒரு துணியை எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பெண்டிங் வைக்காமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பார்ப்பேன். அதே போல் நம்ம ப்ளவுஸை கையில் எடுக்கிற டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கை பொறுத்து தான் நம்ம ஒரு கஸ்டமருது 6 ப்ளவுஸ் 7 ப்ளவுஸாக இருந்தாலும் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்து வைக்க முடியும். ஆனால் டைமிங் நம்ம இப்போது இதே ஒரு ஈவினிங் டைமில் அந்த ப்ளவுஸில் நீங்கள் கையை வைக்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் காலையிலே நீங்கள் அதை பிளான் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக அதையும் முடிச்சுட்டு ப்ளஸ் ஈவினிங் டைமில் வேறு ஒரு கஸ்டமர் துணியும் உங்களால் எடுத்து ஸ்டிச் பண்ண முடியும். இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்சிருக்கு. இது போலேயும் நான் ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தடும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. என்னது அப்படின்னாக்கா, நான் ஈவினிங் டைம்லேயே ஒரு 3-4 மணிக்கெலாம் மிஷின்லேருந்து எந்திரிச்சிட்டேன் அப்படின்னாக்கா உடனே ஒரு 2 கஸ்டமர் துணி, அதாவது 2 கஸ்டமர் துணின்னாக்கா ஒரு 4 ப்ளவுஸு, அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ளவுஸு இல்லை 2 ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதையுமே நின்றுக்கிட்டு டேபிளில் போட்டு நின்று எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்குவேன். உட்காந்துக்கிட்டு வெட்டணும்னா நம்ம ஏற்கனவே உட்காந்துக்கிட்டு தான் தைக்கிறோம். இன்னும் உட்காந்துக்கிட்டே வெட்டும்போது இன்னும் நமக்கு கை காலெலாம் வலி அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நம்ம நின்றுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிற மாதிரியே நம்ம ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நைட்டுக்கு டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்கு நம்ம மிஷினில் உட்காடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது போல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்கு. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நைட் டைமில் நமக்கு கஸ்டமர்கிட்ட இருந்து டிஸ்டர்பன்ஸுன்றது இருக்காது. வீட்லேயும் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எல்லாருமே ஸ்லீப்பிங் ஹவர்ன்றதுனால நம்மக்கிட்ட யாருமே நம்ம அப்போ எந்திரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம உட்காரும்போது நம்மளால் சீக்கிரமாகவே ஒரு ப்ளவுஸ்க்கு நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் இதுக்கு டைமிங் வச்சுருக்கீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு 20 நிமிஷம் அல்லது ஒரு
15 நிமிஷம் அப்படி தான் ஆகும். அதை தாண்டிலாம் வந்து ஆக போகிறதே கிடையாது. நீங்கள் வந்து எப்பயுமே வந்து எனக்கு இன்றைக்கி ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது, நான் அதை எப்படி ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா, பகலில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 இல்லை ஒரு 15 அந்த மாதிரி ப்ளவுஸுங்களை கட் பண்ணி வச்சுப்பேன். கட் பண்ணி வச்சுட்டு பகலில் என்னால் எவ்வளோ தைக்க முடியுமோ தைச்சிக்குவேன் நான். அதில் வந்து நான் இன்றைக்கி இவ்வளோ தான் தைச்சிருக்கேன் அப்படின்ட்டு நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு 6-7 மணிக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆட்டத்தையே நான் ஆரம்பிப்பேன். இது போல் தான் நான் வந்து பிளான் பண்ணுவேன். என்னன்னா, எனக்கு பிடித்த பாட்டை போட்டுக்குவேன். ப்ளூடூத்தை வந்து காதில் போட்டுக்கிட்டு நான் மாட்டுட்டு எனக்கு வந்து எந்த சத்தமும் வெளியில் கேட்கக்கூடாது. எனக்கு எல்லாமே வந்து இந்த பாட்டு சத்தம் மட்டும்தான் என் மைண்டில் கேட்கணும். மிஷின் சத்தம் கூட கேட்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் என்னால் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்க வந்து டிவி பார்த்து தைச்சோம்னா ஒரு சுறுசுறுப்பாக தைப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இது பண்ணால் அவங்க வந்து கொஞ்சம் தைப்பாங்க. எனக்கு அப்படிலாம் கிடையாது. எனக்கு யாரும் பேச்சு கொடுத்தா வேலை ஆகாது. அதனால வந்து எனக்கு நானே வந்து மோட்டிவேட் ஆக்கிறதுக்கு நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டு, அதாவது உற்சாகமாக இருக்கிற பாட்டை வந்து போட்டு விட்டுட்டு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிடுவேன். அப்போது செல்லு இடையே இருக்கும், நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. காதில் பாட்டு மட்டும்தான் கேட்கும். இப்போ ஃபாஸ்ட்டாக நான் மட்டும் தைச்சி போட்டுருவேன். எவ்வளோ டைம் வரைக்கும் தைப்பேன் அப்படின்னா, ஒரு 11 இல்லை 11:30 வரைக்கும் தைப்பேன். இதுவே நான் வந்து வெட்டி வச்ச ப்ளவுஸை முக்கால்வாசி நான் முடிச்சிடுவேன். இது மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு இன்றைக்கி ஒர்க்கு நிறைய இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா நான் முடிச்சிடுவேன். அதனால் வந்து நான் வந்து இதை பற்றி பெண்டிங் ப்ளவுஸ் இருக்குது ஃபீல் பண்ணணுன்ற மாதிரி நான் என்றைக்குமே வந்து இருந்ததே கிடையாது. இன்றைக்கி டைலராக இருக்கிற நம்ம மனசு வச்சோம் அப்படின்னா நம்மளால் வந்து பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கிறதும் இல்லாததும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மனசில் நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்மளாலையுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் நம்மளுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்க முடியும். கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இந்த மாதம் இல்லை, அதுக்கு அடுத்த மாதமா என்னன்னு தெரியல, விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. இப்போது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, அப்புறம் வந்து கம்பெனிக்கு போகிறவங்க, இவங்கெல்லாம் வந்து புதுசாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி புதுசாக போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்புறம் ஆயுத பூஜை வருது. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நமக்கு பண்டிகை காலங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் அதை விட நான் இன்னொரு ஆடி மாதம் பிறந்துடுச்சு இல்லையா? ஆடி மாதம் பிறந்துட்டனால இப்போ வந்து எல்லாருமே வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு எல்லோரும் போக ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இருக்கிறதுனால கோயிலில் திருவிழா நடக்கும். இப்படி இருக்கும்போது நமக்கு ஒர்க்கு வந்து இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் பட்டு நமக்கு ரெஸ்ட்டுன்றது இருக்கே செய்யாது. ஆல்ரெடி நமக்கு எப்பயுமே ரெஸ்ட் இருக்காது, நாமளாம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் தான். ஆனால் வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக நமக்கு வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆடி மாதம் முடிஞ்ச உடனேவே நமக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துடும். விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே ஆயுத பூஜை வந்துடும். ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே நமக்கு தீபாவளி வந்துடும். அப்போ ஒர்க்கு வந்து இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நமக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இதனால் வந்து பெட்டிங் ப்ளவுஸை வந்து இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையுமே வந்து வரப்போகிற காலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க முடியும். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.